வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராமத்து சமையல்ல மீன் வறுவல் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சமையலுக்கு வறுக்கிறதுக்கு மீன் கொடுவா மீன் வாங்கியிருக்கோம். எப்படி சுத்தம் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ரூமில் வந்து இப்படிலாம் வச்சுங்க. சரி எடுத்துக்கிட்டிங்களா? தண்ணி ஊற்றுது. தேய்க்க தேய்க்க இந்த அழுக்கெல்லாம் விடுது பாருங்க. மீன் கொஞ்சம் வெள்ளையாக வருது. இந்த அசடெல்லாம் போகுது. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ குடங்கள்லாம் எடுத்துக்கலாம். உங்களை சுத்தமாக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்கும். இப்போ வெங்காயத்தையும் அரைச்சிக்கிறேன். மீன் வறுவல் செய்வதற்கு இப்போ ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் கொஞ்சம் காரம் கூடவே போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் வெங்காயம் அரைச்சி வச்ச விழுது கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு, சால்ட் தேவையான அளவு. இதை வந்து நான் தண்ணி ஊற்றி பிசையாம நான் எண்ணெய் ஊற்றி பிசைய போகிறேன். நீங்கள் தண்ணியில் கூட பிசைஞ்சிக்கலாம். இங்கே எண்ணெயில் ஊற்றி பிசைய போகிறோம். நாங்கள் முன்னாடியே ஒரு வறுவல் போட்டிருப்போம். அதெல்லாம் அம்மியிலேயே அரைச்சி போட்டிருப்போம். மல்லி, மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம்னு சொல்லிட்டு எல்லாமே அம்மியில் அரைச்சி போட்டிருப்போம். இது எல்லாம் மிளகாய், மல்லித்தூள் அதில் சேர்க்கல. வெறும் மிளகாய் தூள், இஞ்சி, வெங்காயம். இதில் நீங்கள் வேணா பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா கலந்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். பசஞ்சி மசாலாவை நல்லா பசஞ்சி வச்சாச்சு. இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழம் நல்லா இப்போ புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். இப்போ மீனை நல்லா தடவிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இது மாதிரி மேலே படுற மாதிரி தடவி வச்சுக்கணும்.
நல்லா எங்கேயும் தடவி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இதை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். இப்போ தோசைக்கல்ல வச்சுக்கிறோம். தோசைக்கல் காயட்டும். கல் காஞ்சிருச்சு தோசைக்கல். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறோம். இதுக்கு இந்த ஒரு முள்ளு தான். உங்கள் குழந்தைங்கள்லாம் கறி சாப்பிடாது, மீன் தான் சாப்பிடணும்னா இந்த மீன் எடுத்து கொடுங்க. கறி மாதிரி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா காரம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. திங்கவே அருமையாக இருக்கு. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல தோணுது. ஒரு தடவை கொடுவா மீன் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை மீன் எடுக்கும் போது கொடுவா மீன் தான் எடுத்து நீங்கள் சமைக்கணும்னு உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.